கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த கற்பனா சக்தியை கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு 90 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா இட் இஸ் ரைட் டைம் ஃபார் டூயிங் பூர்ணாபிஷேகம். திஸ் வில் என்ஹான்ஸ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துலேருந்து சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு சார், அதனால் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது உடம்பு படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறாரு. செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறாரு. இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 17 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்தாலே விசேஷம். உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த கற்பனா சக்தியை கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு கணவன் மனைவி உறவுலையோ இல்லை நண்பர்கள் உறவிலையோ நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட தேவையில்லாத உரண்டு இழுத்துட்டு இருந்தேன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரும். அதனால் இதை பாசிட்டிவாக டைவர்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான வைபாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி காத்துருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரி வெற்றி அப்படின்னு கேட்டால், தொழில் வளம் ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், தந்தை மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய சொத்து சேர்க்கைக்குண்டான முயற்சிகளில் இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கறிஞர்கள், வழக்காடு மன்றத்தில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள்,
அவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள், புதிய கேஸ்லாம் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேர் புகழ் வெளியில் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படும் பொழுது மழையினால் பாதிப்புகள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது, இழப்புகள் இருக்காது. பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மழை அதிகமாக வருஷிச்சதுன்னா உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில், சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில், இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இளம் வயது ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம். நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசில் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம். நீங்கள் 80 வயசு 90 வயசுன்னா நீங்கள் 3வது தலைமுறை 4வது தலைமுறை பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பூர்ணாபிஷேக வயசாக இருந்ததுன்னா 90 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா இட் இஸ் ரைட் டைம் ஃபார் டூயிங் பூர்ணாபிஷேகம். திஸ் வில் என்ஹான்ஸ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அரசாங்க அதிகாரிகள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிராளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், வரவேண்டிய பணத்தில் இருந்த தடைகள் விலகும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. 5ஆம் இடத்துலேருந்து சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு சார், அதனால் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது உடம்பு படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சுமங்கலித்தன்மை ஏற்படுத்துகின்ற அமைப்பு இந்த 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் வாழ்க்கை துணையோட அவுட்டிங், ஃபாரின் ட்ரிப்பு எல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மனை வழிபடுங்கள். காமாட்சி காமத்தை ஆட்சி செய்பவள். அந்த காமாட்சி 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அமோக பலன்களை தருவோம். ஆசைப்பட்ட அத்தனையும் வாரி வழங்கும் ஆற்றல் இந்த காமாட்சிக்கு உண்டு. காமாட்சியின் அருள் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பார்த்த சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.